Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வின் கருணையினால் இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தின் முதல் தராவி அவனுடைய கருணை கொண்டு மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது. அல்லாஹ் கடைசி வரையிலும் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த துவக்க நாளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அனைவரும் வந்திருப்பது போல கடைசி வரையிலும் வருகின்ற பாக்கியத்தை, குர்ஆனை கேட்கும் பாக்கியத்தை, குர்ஆனை ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நாம் சின்ன வயதிலிருந்தே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு போதும் என்கிற எண்ணமே வரவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றுதான் குர்ஆன். ஏனென்றால் வானவேதங்கள் இஞ்சில் இருந்தது, தௌராத் வந்தது, ஜபூர் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு சொற்கள், சின்ன சின்ன ஏடுகள் தரப்பட்டது. எல்லாமே அந்த நபி அதை ஓதுவார், அந்த நபி அதிலிருந்து விளக்கத்தை சொல்லுவார். அந்த உம்மத் அதை ஓதியதா என்று பார்த்தால் உம்மத்தினர்கள் ஓதவில்லை. ஏனென்றால் உம்மத்தினர்கள் அதை ஓதும் வகையில் இல்லை. தௌராத்தை யாரும் மரணம் செய்தவர்கள் இல்லை, இஞ்சிலை யாரும் மரணம் செய்தவர்கள் இல்லை. காரணம், அதை மரணம் செய்கின்ற வகையில் இல்லை, அவ்வளவு ஆழாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு லேசாக்கி இருக்கிறான் என்றால், முஃமின்கள் முஸ்லிம்கள் ஓதுவது ஒரு பக்கம் இருக்க, சாமியார்கள் ஓதுகிறார்கள். சமீபத்திலே கும்பமேளாவிலே இருந்த சில சாமியார்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதி காட்டுகிறார். அவர்கள் போனது அங்கே, அவர்கள் இருக்கிற சங்கமித்தது அங்கே. அவர்களை போய் பேட்டி கேட்கிறார்கள், உங்களுக்கு குர்ஆனை ஓத தெரியுமா என்றால் அழகான ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுகிறார். தஜ்வீதோடு தர்த்தீலோடு ஒரு பெண்மணி ஃபாத்திஹா சூராவை ஓதி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த குர்ஆன் இருக்கிறதே எவரையுமே விட்டு வைக்கார், எந்த மூளை முடுக்கையும் விட்டு வைக்கார், எந்த கோட்டை கொத்தளங்களையும் விட்டு வைக்கார். அனைவருடைய உள்ளங்களுக்குள்ளேயும் சென்று அதை ஹிதாயத்தை தந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் குர்ஆன். சின்ன குழந்தையை ஓத சொன்னால் மழை அந்த குரலிலே அழகாக ஓதிவிடும். வயோதிக பெரியவரை ஓத சொன்னால் அந்த நாம தரதரத்த நிலையிலே அவர் ஓதுவதும் அழகாகத்தான் இருக்கும். சின்ன குழந்தை ஓதுவதும் அழகாக இருக்கும், வயோதிக பெரியவர் ஓதுவதும் அழகாகத்தான் இருக்கும். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக குரல் அழகு பெறும். குரல் அழகை கொண்டு குர்ஆன் அழகு பெறுவதில்லை. குர்ஆன் அவ்வளவு உயர்ந்தது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம், இந்த மாதத்தை நாம் மதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? அலிம அன் சயகூன மின்கும் மருதா. உங்கள சிலருக்கு நோய் இருக்குன்னு எனக்கு தெரியும், உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க எனக்கு தெரியும். அலிம அன் சயகூன மின்கும் மருதா வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ். உங்கள சிலரு அயராது உழைக்கிறீங்க, பாவம், கடகடையா ஏறி இறங்குறீங்க, ஆர்டர் எடுக்கிறீங்க, சரக்குகளை கொண்டு போய் கொடுக்குறீங்க, கொடுத்த சரக்குகளுக்காக பணம் வாங்குறீங்க. என்னுடைய ரிஸ்கை நீங்கள் உலகமெல்லாம் தேடி திரிகிறீர்கள், அதுல நீங்க அசந்து போறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அலிம அன் சயகூன மின்கும் மருதா வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ் வஆகரூன யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ். இன்னும் சிலரோ என்னுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் என்னுடைய பாதையிலே போரிடுகிறீர்கள், போராட்டத்திலே இருக்கிறீர்கள், போர்க்களத்தை சந்திக்கிறீர்கள். எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து ஏதாவது கொஞ்சத்தை ஓதிக்கிங்க. உடம்பு சரியில்லையா, அப்பவும் கொஞ்சம் ஓதுங்க. வியாபார நிமித்தமா அங்கங்க திரியறீங்களா,
எங்கேயாவது பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அல்லது போய்கிட்டு இருக்கிற பாதையில கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு தோணுது, ஒரு மரத்துக்கடியில உட்காருறீங்க, உடனே குர்ஆனை எடுங்க. எப்பவுமே குர்ஆனை கூடவே வச்சிருக்கீங்க. அந்த குர்ஆன்ல இருந்து கொஞ்சம் ஓதிக்கீங்க. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர, எப்படி சொல்றான் பாருங்க. பக்கமா ஓதுங்க, ஜுசுவா ஓதுங்க, ஒரு மன்சிலா ஓதுங்க சொல்லல. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர, என்ன முடியுமோ அதை ஓதுப்பா. உடம்பு சரியில்லைன்னு காரணம் காட்டி விட்டுறாதப்பா. குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி காரணம் காட்டி ஓதாம விட்டுறாதீங்கம்மா. அடுப்புல நிக்கிறேன், சமையல் செய்யறேன், இதே காரணம் சொல்லி காலமெல்லாம் குர்ஆன் தொடாம இருக்கிறீங்களே. எந்த நேரமும் பிஷாப்பா இருக்கு, என் உடம்பெல்லாம் குழந்தை பிஷாப் செஞ்சிருக்கு, எதையாவது காரணம் காட்டி குர்ஆனையே தொட மாட்டீங்களே. நான் ஊரெல்லாம் சுத்தி திரிகிறேன், சம்பாதிக்கிறதுல கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே குர்ஆனை தொட மாட்டீங்களே. என்னுடைய பாதையிலே நீங்கள் இருந்தாலும், போர்க்களத்தையே சந்தித்தாலும், விரோதிகளையே சந்தித்தாலும், அந்த நேரத்திலும் நீங்கள் அதை சந்திப்பதை விட மிக உயர்ந்தது குர்ஆனை ஓதுவது. எனவே குர்ஆன் ஓதுவதை விட்டாதீங்க. இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். குறைந்தது 3 குர்ஆனை முடிக்க வேண்டும். 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்று 3 குர்ஆனை முடிக்க வேண்டும். இல்லை அவ்வளவுலாம் ஓத முடியாத ஹஸ்ரத் என்றால் 15 நாளுக்கு ஒரு குர்ஆன் என்று 2 குர்ஆனையாவது முடிக்கும். இல்லை அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை என்று நாம் சொன்னால் குறைந்தது ஒரு குர்ஆனாவது நிச்சயமாக முடித்தாக வேண்டும். ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே பேசினால் வாயிலிருந்து கஸ்தூரி மணக்குமா. கேட்கப்பட்டதாம், உங்கள் வாயிலிருந்து கஸ்தூரி மணக்கிறது. நாம் இதை நினைத்து பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் பல்லை திட்டிக் கொண்டே இருந்தாலும் கூட சில நேரங்களில் குடல் உபாதையின் காரணத்தால் பக்கத்தில் நிற்க முடிவதில்லை. வாய் துர்நாற்றம் அடித்து விடுகிறது. ஆனால் கஸ்தூரி மணத்ததாம், உங்களது நாவிலிருந்து கஸ்தூரி மணக்கிறதே என்று கேட்டதற்கு சொன்னார்களாம், எந்த நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா. இரவிலே நபியவர்களை அவ்வப்பொழுது பார்க்கிறேன். நபியவர்கள் என்னுடைய உதட்டிலே முத்தமிடுகிறார்கள். அதன் மூலமாக என்னுடைய வாயிலிருந்து கஸ்தூரி மணக்கிறது. நினைத்து பார்க்கிறேன். ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாகவே இருந்தால் நீங்கள் கபருக்கு சென்ற பிறகு, நபியவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு, நீங்கள் கபருக்கு சென்ற பிறகு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்து, இவர் குர்ஆனோடு தொடர்புடையவராக இருந்தார், எந்த நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார், ஆனால் ஹாஃபிஸாகவில்லை, அவரை ஹாஃபிஸாக ஆக்கி மஹ்ஷரிலே வந்து என்னிடத்தில் நிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை நியமனம் செய்கிறார். இதை விட வேற என்ன வேண்டி இருக்கிறது? அவர் கபரிலிருந்து எழுந்து ரப்பை சந்திக்க போகிற போது குர்ஆனை ஓதிய நிலையிலே போவார் என்று வாங்க சொல்லுகின்ற அந்த முஅத்தின் வாங்க சொன்ன நிலையிலேயே போவார் அல்லாஹ்வை சந்திக்க. அங்கே தல்பியாவை சொல்லிக் கொண்டு தமாம் செய்தவர் அந்த நிலையில் அவர் இறந்திருந்தால் தல்பியாவை சொன்ன நிலையிலேயே ரப்பை போய் சந்திப்பார். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அழகான வாய்ப்பை தந்திருக்கு. சாமியார்கள் ஓதுகிறார்கள், ஃபாதர்கள் ஓதுகிறார்கள், காஃபிர்கள் ஓதுகிறார்கள் குர்ஆனை. ஆனால் நமக்கு ஓத தெரியவில்லை என்ற ஒரே ஒற்றை காரணத்தை சொல்லி குர்ஆனை தொடுவதே இல்லை. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றுவானாக. குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொல்ல வேண்டாம், தமிழ் படிக்க தெரிகிறது அல்லவா, குர்ஆனுடைய தர்ஜுமாவை எடுத்து படிக்கலாமே, அந்த குர்ஆனை எடுத்து முத்தலாமே, நெஞ்சோடு அணைக்கலாமே, சிறிது நேரம் பக்கங்களை புரட்டலாமே. அந்த அளவுக்கு கூட நமக்கு நசீபாக இல்லையா? அல்லாஹ் அந்த நசீபை கூட நமக்கு தரவில்லை என்றால் அது துர்பாக்கியம் இல்லையா? அந்த நசீபை நாம் பெற வேண்டும். குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக மாற வேண்டும். லபீத் என்கிற கவிஞர் மிகப்பெரிய கவிஞர். அவர் இஸ்லாத்தை தழுவினார். எந்த அளவுக்கு இந்த லபீத் என்ற கவிஞருக்கு நபியவர்கள் மதிப்பு தந்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்காத காலத்திலேயே சஹாபிகளிடத்தில் நைசாக கேட்பார்களாம், லபீதுடைய கவி எல்லாம் தெரியுமா? லபீதுடைய கவி ஏதாவது மனப்பாடத்தில் இருக்கா? இஸ்லாத்துல இன்னும் வரல. அவர் படித்த கவிதைகளை சஹாபிகளின் வாயினால் கேட்க விரும்புவார்களாம், நபியவர்கள் விரும்புவார்களாம். காரணம், அவரது கவிகள் அந்த அளவுக்கு ஏகத்துவத்தை உள்ளே மறைத்திருக்குமா. அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்கிற வகையில் கவி எழுதுவாராம். ஆனால் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை.
ஆனால் நபியவர்களுக்கு பிறகு ஹசரத் உமருடைய ஆட்சியிலே வைத்து ஒரு இஸ்லாத்தை தருகிறார். உடனே ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் லபீத் என்ற கவிஞரை பார்த்து, கவிஞரே, உங்களுடைய கதைகளை என் பெருமானார் கேட்க ஆசித்திருக்கிறார்கள். அவ்வளவு அழகான கவி படிக்கிற நீங்கள் எனக்கு முன்னால் கொஞ்சம் கவி படித்து காட்டுவீர்களா? யார் கேட்டது? ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். அதற்கு அந்த லபீத் என்ற கவிஞர் சொன்னார், எனக்கு வெட்கமாக இருக்கிறது அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினேனோ சூரத்துல் பக்ராவை ஓதி பார்த்தேன், சூரத்து ஆலு இம்ரானை ஓதி பார்த்தேன். அதற்கு பிறகு நான் முடிவெடுத்தேன் கவிதை எழுதுவது கிடையாது, இனிமேல் கவி எழுதுவதும் கிடையாது, கவி படிப்பதும் கிடையாது. இந்த 2 சூறாக்களுக்கு முன்னால் என் கவிகள் என்ன? ஒன்றுமே, என் கவிகளுக்கு அர்த்தமே இல்லை என்று முடிவெடுத்தேன். எனவே என்னை மன்னியுங்கள். வேண்டுமானால் சூரத்துல் பக்ராவை ஓதி காட்டுகிறேன், வேண்டுமானால் உங்களுக்கு ஆலு இம்ரானை ஓதி காட்டுகிறேன். அந்த அளவுக்கு குர்ஆனை அல்லாஹ் அழகுபட நமக்கு தந்திருக்கிறான், அர்த்தமுள்ளதாக தந்திருக்கிறான். அதை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுஸ்விலே 121வது ஆயத்திலே சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப், அவர்களுக்கு நாம் குர்ஆனை வழங்கினோம், யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை அவர்கள் எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள். தஜ்வீதோடு, தர்த்தீலோடு, மத்துஷத்தோடு, நீட்டல் குறிகள் அனைத்தையும் நிறுத்தி நிதானமாக இஷ்கோடு காதலோடு ஓதுவார்கள், பிரியமாக ஓதுவார்கள், அவசரம் இல்லாமல் ஆனந்தமாக ஓதுவார்கள். அவர்கள் தான் உலாயிக யுக்மினூன பிஹி, உண்மையில் அவர்கள் தான் குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அந்த ஈமானை நசீபாக்கி கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.